समप्रभा अभिघ्नौ गुरुमे देवा सर्वकार्येषु सर्वदा। श्री गुरुभ्यो नमः। करुणाशाकरं शांतं अरुणाचलवासिनं श्री शेषाद्रिगुरुं वन्दे ब्रह्मीभूतं तपोनिधिं सद्गुरु चरणारविन्दाभ्यां नमः। वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभा अभिघ्नं गुरुमे देवा सर्वकार्येषु सर्वदा। असाध्य साधक स्वामिन्ने असाध्यं तावकिं वद। रामदूत कृपा सिंधो मत्कार्यं साधय प्रभु। உலகத் தமிழ்வாழ் பக்த கோடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். குரு பெயர்ச்சி பலன்கள் 2025 ஆண்டு 11/5/2025 குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பிரவேசிக்கின்றார். மிருகசீர்ஷ நட்சத்திரத்திலேயே இந்த பெயர்ச்சியானது நிகழ்கிறது. இந்த ஆண்டில் கிரகங்களுடைய பெயர்ச்சிகளை சிந்திக்கும் பொழுது நட்சத்திர பேதம் இல்லாமல் பிரவேசம் ஆறது ஒரு தனிச்சிறப்பாக காணப்படுறது. அந்த விதத்தில் 11/5/2025 குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பிரவேசிக்கின்றார். எந்தெந்த ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு எந்தெந்த மாற்றங்களையும் எந்தெந்த ஏற்றங்களையும் தரப்போகின்றார், குரு பகவானுடைய பார்வைகள் ரீதியான முன்னேற்றங்கள் எவ்வாறு காணப்படுகின்றது என்ற தெளிவான விரிவான ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போகிறோம். பக்த கோடிகள் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். பக்த கோடிகள் அனைவரும் குருஜி மேலே வைத்திருக்கக்கூடிய அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு குருஜியினுடைய ராசி பலன் நிகழ்ச்சி வர வேண்டும் என்ற பேராவலோடு உலகத் தமிழ்வாழ் பக்த கோடிகள் பல விதத்தில் தொடர்பு கொண்டு எங்களை ஊக்குவித்திருக்கிறீர்கள். உங்களுடைய அன்பு ஆதரவு இறையருள் அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு குரு பெயர்ச்சியினுடைய சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போகிறோம். மேன்மை மிக்க மேஷ ராசி பக்த கோடிகளே, மேஷ ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு பாக்கிய சயன ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தை நோக்கி பயணிப்பது என்பது அனுகூலமான அமைப்பா என்ற வினா ஜோதிட ஆர்வலர்கள் மனதில் எழுந்தாலும் குரு பகவானுடைய பார்வைகள் சப்தம பாக்ய லாபஸ்தானங்களில் குரு பகவான் பார்வை பதிவது என்பது அபரிமிதமான அனுகூலங்களை உங்களுக்கு வழங்க போறது. நெடுநாளைய முயற்சிகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போறது. கூட்டுத்தொழில் செய்து கொண்டிருந்த பக்த கோடிகளுக்கு நல்ல முன்னேற்றங்களை சப்தம நேத்திரம் என்று சொல்லக்கூடிய 7வது பார்வை உங்களுக்கு வாரி வழங்க போறது. தந்தை வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போறது. குழந்தைகளுக்கும் தந்தைக்கும் இருந்த சின்ன சின்ன கசப்புகள் கூட நட்பாக மாறப்போறது. குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. பொருளாதார ரீதியாக இருந்த தடைகள் விலக போறது. கடன் தொல்லையில் தவித்துக் கொண்டிருந்த பக்த கோடிகளுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்களை லாபஸ்தான பார்வை மூலம் குரு பகவான் உங்களுக்கு வாரி வழங்க போறார். மேஷ ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய காலமா அமைய போறது. மேஷ ராசி சார்ந்த மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போறது. திருமணம் ரீதியான முயற்சிகளில் இருக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போறது. தந்தை வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போறது. குலதெய்வத்தை தரிசிக்கக்கூடிய பாக்கியங்கள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போறது. கடன் தொல்லையில் தவித்துக் கொண்டிருந்த பக்த கோடிகளுக்கு அபரிமிதமான மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போறது. தொடர் முயற்சிகள் யாவும் அனுகூலம் வெற்றியை கொடுக்க போறது. வியாழக்கிழமையில் விரதம் இருப்பது, ராஜ யோக குருவினுடைய திருநாமாவை 21 முறை மனதிற்குள் தியானிப்பது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். மேஷ ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு நமது ஆலயத்தில் பூஜிக்கக்கூடிய ராஜ யோக குரு யந்திரமானது வழங்கப்படுகிறது. பக்த கோடிகள் அவசியமாக பெற்றுக்கொண்டு உங்களது வாழ்க்கையில அபரிமிதமான வெற்றியை பெறுவது நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். காலையாக செயல்பட்டாலும் கனிவான உள்ளம் உடைய ரிஷபராசி பக்த கோடிகளே,
ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த குரு பெயர்ச்சியானது அபரிமிதமான அனுகூலங்களை கொடுக்க போகிறது. 2வது ஸ்தானத்திற்கு தனஸ்தானம் என்று பெயர். உங்களது ராசிக்கு 8-11 அதிபதி அட்டம லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்துக்கு வர்றது என்பது ரிஷபராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு ஒரு அருமையான அமைப்பு. 2வது ஸ்தானத்திற்கு தனஸ்தானம் என்ற பெயரும் உண்டு. 11வது ஸ்தானத்திற்கு லாபஸ்தானம் என்ற பெயரும் உண்டு. லாபஸ்தானாதிபதியே தனஸ்தானத்துக்கு வர்றது என்பது ஒரு அதிர்ஷ்டமான அனுகூலமான கிரக அமைப்பை காட்டுகின்றது. நீங்கள் எந்த வயதில் இருந்தாலும் அபரிமிதமான வெற்றிகளை பெறக்கூடிய காலமாக இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அமைய போகிறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. கல்வியில் சிறந்து விளங்கி என்னிடத்திலே படிப்பு இருக்கு, திறமை இருக்கு, நல்ல வேலை கிடைக்கவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருந்த ஏழை எளிய பக்த கொடிகளுக்கெல்லாம் நல்ல தீர்வுகள் நாடி வரப்போகிறது. திருமணம் ரீதியான முயற்சிகளில் இன்றைய இளைஞர்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள். அதை போல இளைஞர்களை பார்த்து பெற்றோர்கள் தினமும் தவித்து கொண்டிருக்கிறார்கள். திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுபமான மங்களகரமான மகிழ்ச்சிகரமான செய்திகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போகிறது. பிள்ளை பேறு வேண்டி தபஸ் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போகிறது. குரு பகவானுக்கு புத்திர காரகன் என்ற திருப்பெயரும் உண்டு. 2வது ஸ்தானமாகிய குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது குடும்பத்தில் குதூகலங்கள் பெருகக்கூடிய, பொருளாதாரத்தில் வளர்ச்சியை பெறக்கூடிய, குடும்பத்தோடு மகிழ்ச்சியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அருமையான சந்தர்ப்பங்கள் நாடி வரப்போகிறது. குழந்தைகளுடைய திருமணங்கள், குழந்தைகளுடைய வேலை வாய்ப்பு, குழந்தைகள் ரீதியான முன்னேற்றங்கள், வீடுகள் மனைகள் நிலங்கள் வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்க போகிறது. ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. சில பக்த கொடிகளுக்கு கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய, குடும்பங்களில் மகிழ்ச்சிகரமான மங்களகரமான வைபவங்களை நடத்தக்கூடிய, நெடுநாட்களாக தடைப்பட்டு கொண்டிருந்த சுபமான வைபவங்களை நடத்தி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளக்கூடிய காலமாக இந்த காலகட்டங்கள் அமைய போகிறது. இருந்தாலும் தசமஸ்தானத்தை மந்தகாரகன் கடந்து வரும்பொழுது பணியாற்றக்கூடிய இடங்களில் பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கக்கூடிய பெயர்ச்சியாக இந்த குரு பெயர்ச்சி அமைகின்றது. ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகள் உங்களுடைய வயதினுடைய எண்ணிக்கையை தீர்மானித்து குரு பெயர்ச்சி சமயத்தில் நெய் தீபம் ஏற்றி குரு பகவானை வழிபடும் பொழுது அபரிமிதமான வெற்றிகளை நீங்கள் பிரத்யட்சமாக பெற முடியும். நல்வாழ்த்துக்கள். அன்பு பண்பு பாசம் மிக்க மிதுன ராசி பக்த கொடிகளே, கடந்த காலத்தில் உங்களது ராசிக்கு 12வது ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் உங்களது ராசியிலேயே சஞ்சரிக்கிறார். மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகள் பல வினாக்களை எழுப்பினார்கள். ஜென்மகுரு ஸ்ரீராமர் வனத்திலே என்று கூறுகிறார்களே சுவாமி, எங்களுக்கு கடந்த காலத்தில் கடினமான செலவுகளில் தாண்டி வந்தோம். இப்போ இந்த ஜென்மகுருவினுடைய தாக்கம் எங்களுக்கு கூடுதலாக இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க. உங்களது ராசிக்கு சப்தம தசமஸ்தானாதிபதி 7-10க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களது ராசியை கடக்கும் பொழுது உங்களது ராசிக்கு பஞ்சமஸ்தானம் சப்தமஸ்தானம் பாக்யஸ்தானங்களில் குரு பகவானுடைய பார்வை பதிகின்றது. குரு பகவான் மிதுன ராசியை நோக்கி பிரவேசிக்கும் பொழுது குரு பகவானுடைய பார்வை பஞ்சமஸ்தானத்தில் பதியும் பொழுது குழந்தைகளுடைய முன்னேற்றங்கள், குழந்தைகளுக்கு கல்வியில் ஏற்பட்ட தடைகள் விலகும். அதே போல வேலை வாய்ப்பு ரீதியாக ஏற்பட்ட தடைகள் எல்லாம் விலகும். ஜென்மாந்திர ரீதியாக பூர்வ ஜென்மம் ரீதியாக சில குழந்தைகளுக்கு ஜென்மாந்திர ரீதியான தோஷங்கள், ஜென்மாந்திர ரீதியான கர்மாக்கள் அப்படின்லாம் சொல்றா இல்லையா, இது பஞ்சமஸ்தானத்துக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று பெயர். பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வை படும்போது உங்களுக்கு நல்ல நல்ல குருமார்களை சந்திப்பீர்கள், நல்ல ஜோதிடர்களை சந்திப்பீர்கள், நல்ல தீர்வுகள் கிடைக்கும். இவ்வளவு நாள் நீங்கள் எடுத்த முயற்சியில கடினமான சோர்வுகள் ஏற்பட்டாலும் இப்பொழுது நல்ல தீர்வுகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்க போறது. சில சமயங்கள்ல பல மருத்துவர்கள்ட்ட நம்ம போறோம்,
ஆனால் நமக்கு நல்ல நேரம் வரும்பொழுது நல்ல மருத்துவர் கிடைப்பார், நல்ல மருந்துகள் கிடைக்கும். அதே போல கிரகங்களுடைய பார்வைகள் உங்களுக்கு சுபமாக கிடைக்கும் பொழுது நல்ல குருமார்களுடைய அறிமுகம் கிடைக்கும், நல்ல ஜோதிடர்களுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும், நல்ல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும். குறிப்பாக மிதுன ராசி சார்ந்த பக்த கோடிகளுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையில அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. பணி நிமித்தமாக வெளியூரில் பணியாற்றிய தம்பதிகள் ஒருவரை ஒருவர் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போறது. தந்தை வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள், மகிழ்ச்சி, ஆனந்தத்தை கொடுக்க போறது. தந்தையினுடைய அன்பு, ஆதரவு, ஆசீர்வாதங்கள், அனுகூலத்தை கொடுக்க போறது. கூட்டு தொழில் செய்யக்கூடிய பக்த கோடிகளுக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்ட இழப்புக்களை எல்லாம் ஈடு செய்யக்கூடிய வகைகள்ல அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி ஓடி வரப்போறது. மிதுன ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு கணவன் மனைவி அன்பு பெருக போறது. தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் வெற்றியை கொடுக்க போறது. சுய தொழில் செய்யக்கூடிய பக்த கோடிகளுக்கு தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் வெற்றியை கொடுக்க போறது. கடன் தொல்லையில் தவித்துக் கொண்டிருந்த பக்த கோடிகளுக்கு எதிர்பாராத பொருளாதார வரவுகள் ஏற்பட்டு அதன் மூலமாக கடனை முழுமையாக அடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட போறது. உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி பெருக போறது. உங்களது ராசிக்கு அட்டமஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது பணியாற்றக்கூடிய இடங்கள்ல பொறுமை, நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த வேலைகளை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்று சிந்தித்து செயல்படுங்கள். வியாழக்கிழமையில் விரதம் இருப்பது, அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று குரு பகவானை அர்ச்சனை செய்வது, மஞ்சள் வர்ண ஆடைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். கடமையை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கடக ராசி பக்த கோடிகளே, கடக ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு உங்களது ராசிக்கு சட்டம பாக்யாதிபதி விரயஸ்தானத்தை நோக்கி சஞ்சரிக்கின்றார். விரயஸ்தானத்தை நோக்கி குரு பகவான் சஞ்சரிக்கின்றாரே, எங்களுக்கு காலங்கள் எப்படி அமையப் போகின்றது என்று கவலையில் இருக்கிறீர்கள். சுபமான, மங்களகரமான, மகிழ்ச்சிகரமான செலவுகளை நீங்கள் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு ஏற்பட போகிறது. சுப செலவுகளை செய்யும் பொழுது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டாலும் செலவு செய்யும் பொழுது கொஞ்சம் பொறுமை, நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. உங்களது ராசிக்கு சட்டம பாக்யாதிபதி விரயஸ்தானத்தை கடக்கிறாரே என்ற கவலையை தவிர்த்து குரு பகவானுடைய பார்வை உங்களது ராசிக்கு சதுர்ஸ்தானம், சட்டமஸ்தானம், அட்டமஸ்தானங்களில் பதிகின்றது. தாய்வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போறது. கடந்த காலத்துல வீடு கட்டி கொண்டிருக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கு ஏற்பட்ட தடைகள் விலகப் போறது. நீங்கள் வீட்டை முழுமையாக கட்டி முடிப்பதற்கான பொருளாதார உதவிகள் கிடைத்து வீட்டை முழுமைப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட போறது. தாயினுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. தாய்வழி சொந்தங்கள் மூலம் இருந்த கருத்து வேறுபாடுகள் நட்பாக மலரப்போறது. சஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் பார்வை பதிகின்றது. வம்பு, வழக்கு, வியாஜ்யங்கள்ல இருந்த பக்த கோடிகளுக்கு வெற்றிகள் நாடி வரப்போறது. கடன் தொல்லையில் தவித்துக் கொண்டிருந்த பக்த கோடிகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் நாடி வரப்போறது. வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்துல படிப்படியான முன்னேற்றங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. குறிப்பாக கடக ராசி சார்ந்த சீனியர் சிட்டிசன்ஸ் அவர்களுக்கெல்லாம் சுபமான பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போறது. சுபமான, மங்களகரமான, மகிழ்ச்சிகரமான செலவுகளை செய்து ஆத்ம திருப்தியை பெறக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. இருந்தாலும் உங்களது ராசிக்கு அட்டமஸ்தானாதிபதி அட்டமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். ஆரோக்கியமான உணவிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மாலை நேரத்து பயணங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். கோளறு பதிகத்தை பாராயணம் செய்வது, வியாழக்கிழமையில் மாலை நேரத்தில் தான தர்மங்கள் செய்வது நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். சிந்தனை சிறப்பு மிக்க சிம்ம ராசி பக்த கோடிகளே, 12 ராசி பக்த கோடிகளில் கடுமையான எதிர்நீச்சலோட நமக்கு நல்ல காலம் எப்பொழுது வரும் என்று எதிர்பார்த்து ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் சிம்ம ராசி சார்ந்தவர்கள்.
உங்களது ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் மந்தகாரகன் சஞ்சரிப்பதும், ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு உங்களது ராசியிலேயே கேது பகவான் சஞ்சரிக்கின்றாரே, சப்தமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றாரே, நமக்கு மாற்றங்கள் ஏற்படுமா என்று தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காலத்துல கிராமங்கள் வழியாக நெடுந்தூர பயணங்கள் செய்யக்கூடியவர்கள் தலையில பெரிய பாரத்தோட போவாங்க. அந்த பெரிய பாரத்தோட நடந்து போகும் பொழுது அந்த பாரத்தை முழுமையா தனியா இறக்கி வைக்கவும் முடியாது. எதிரில் யாராவது வந்தா ஒரு கை பிடிங்கன்னு சொல்லி இறக்கி வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா அந்த காலத்துல சுமை தாங்கி அப்படின்னு கிராமங்கள்ல வச்சிருப்பாங்க. அந்த சுமை தாங்கி எங்காவது தெரிகிறதான்னு பார்த்துட்டே வருவாங்க. அந்த சுமை தாங்கி வரும்பொழுது அந்த கிட்டக்க போய் அந்த தலையில இருக்கக்கூடிய பாரத்தை அப்பான்னு இறக்கி வைப்பாங்க. அந்த சுமை தாங்கி இல்லாத இடத்துல யாராவது ஒருத்தர் எழுத்தாப்புல வந்தா, அண்ணா அக்கா ஒரு கை பிடிப்பீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதே போல இந்த குரு பெயர்ச்சியானது உங்களுக்கு இடது பக்கத்துல ஒரு நல்ல நட்பு வந்து உங்களுக்கு உதவிக்கரம் கொடுக்கும். இன்னொரு பக்கத்துல சுமை தாங்கி இருக்க போறது. அப்போ ஒரே சமயத்துல உங்க தலையில இருக்கக்கூடிய சுமையை இறக்கி வச்சா எப்படி ஒரு பெருமூச்சு கிடைக்குமோ அதை போல பெருமூச்சு சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போறது. அதுக்கு என்ன காரணம்? 5-8 அதிபதி லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கிறார். இந்த 5-8 அதிபதி லாபஸ்தானத்துல சஞ்சரிப்பது என்பது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய அருமையான அமைப்பு. அதனால உங்க மனசுல இருக்கக்கூடிய கவலைகள் நீங்க போறது, கஷ்டங்கள் நீங்க போறது, சிரமங்கள் குறைய போறது, நெடுநாளைய ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு எதிர்பாராத வெற்றியை கொடுக்க போறது. அப்ப நமக்கு மகிழ்ச்சி பெருக போறது தானே. லாபஸ்தானத்துக்கு குரு பகவான் வர்றது என்பது சிம்ம ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு அருமையான அமைப்பு. ஆகையினாலே மாணவ செல்வங்கள் கடந்த காலத்துல கல்வி ரீதியான கசப்பான சிந்தனைகளுக்கு நல்ல தீர்வை எதிர்பாருங்கள். இளைஞர்களுக்கு நல்ல வெற்றிகள் கிடைக்க போறது. அரசு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள்ல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அபரிமிதமான வெற்றிகள் நாடி வரப்போறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போறது. சிம்ம ராசி சார்ந்த பக்தர்கள் பட்ட கஷ்டத்தை விட சிம்ம ராசி சார்ந்த குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கா தெரியுமா? இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போறது. கூடுதலா ஜோதிட சாஸ்திரத்துல ஒரு சிறப்பையும் நீங்கள் சிந்திக்க முடியும். உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்துல பிரவேசிக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை முயற்சி ஸ்தானத்துல பதிகிறது. உங்கள் தொடர் முயற்சிகள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போறது. பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5வது ஸ்தானத்துல குரு பகவான் பார்வை பதியும் பொழுது பூர்வ புண்ணியம் ரீதியாக இந்த ஜென்மாவில் நீங்க எல்லாருக்கும் நல்லதுதான் செஞ்சிருக்கீங்க. நான் எல்லாருக்கும் நல்லதுதான் நினைக்கிறேன், நான் எல்லாருக்கும் நல்லதுதான் செய்யறேன், எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு ஒரு வினா உங்க மனசுல இருந்தது இல்லையா? அதற்கு ஒரு நல்ல தீர்வு இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போறார். உங்களது ராசிக்கு சப்தமஸ்தானத்துல குரு பகவான் பார்வை பதிகின்றது. கணவன் ஓரிடம் மனைவி ஓரிடம் இருந்த உங்களுக்கு கணவன் மனைவி ஒரே இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போறது. திருமணம் ரீதியான விஷயங்கள்ல பலவிதமான தடைகளை தாண்டி வந்த குழந்தைகளுக்கு திருமணம் ரீதியான முயற்சிகள் அனுகூலத்தை கொடுக்க போறது. கணவன் மனைவி மனசுக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் நட்பாக மலரப்போறது. சில நல்ல குழந்தைகளுக்கு கணவர் மூலமாக இடையூறு ஏற்பட்டிருக்கு. அதே போல சில நல்ல ஆண் குழந்தைகளுக்கு மனைவி மூலம் பாதகம் ஏற்பட்டிருக்கு. ஏன் நமக்கு இந்த பாவம், நமக்கு ஏன் இவ்வளவு சிரமங்கள் என்று இருந்த குழந்தைகளுக்கு உங்களது வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது. இருந்தாலும் சப்தமஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். அவசரப்படாதீங்கோ.
ரொம்ப பொறுமையா நிதானமா செயல்படுங்கோ. கடந்த காலத்தில் நீங்கள் பெற்ற அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் அந்த அனுபவம் என்ற ஆசானுடைய அருளை பெற்று ஒளிமயமான எதிர்காலத்தை சிந்திக்க வேண்டும் என்று சிந்தியுங்கள். சூரிய பகவானை வழிபடுங்கள், குரு பகவானை வழிபடுங்கள். வெற்றிகள் நாடி ஓடி வரும். நல்வாழ்த்துக்கள். கனிவான உள்ளம் உடைய கன்யா ராசி பக்த கொடிகளே, கன்யா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு தசமஸ்தானத்தை நோக்கி குரு பகவான் வருகின்றார். 10ல் குரு பதவி போகுமா என்று கவலைப்படுகிறார்கள். உங்களது ராசிக்கு சதுர் சப்தம ஸ்தானாதிபதி 4, 7க்கு அதிபதி 10வது ஸ்தானத்தை கடக்கும் பொழுது உங்களது ராசிக்கு 2, 4, 6வது ஸ்தானங்கள்ல குரு பகவானுடைய பார்வை பதிகின்றது. கடந்த காலத்தை விட இந்த காலத்துல பொருளாதாரத்துல ஒரு ட்ரமெண்டஸ் growth ஏற்பட போறது. சாமி, அப்ப 10ல் குரு வந்திருக்காரு, கொஞ்சம் கடுமையான வேலைகளை நீங்கள் சிந்திக்க வேண்டிய, உங்களது உழைப்பை கொடுக்க வேண்டிய காலமாக இருந்தாலும் தனஸ்தானத்தில் குரு பகவான் பார்வை பதியும் பொழுது பொருளாதாரத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரும். தாய்வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வரும். கட்டிய வீடுகளை புதுப்பிக்கக்கூடிய ஒரு வீடு கட்டின்னு இருக்கீங்க, அந்த வீடை முழுமைப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. இந்த காலகட்டத்தில் முழுமைப்படுத்த முடியும். உங்களுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு யாரோ ஒருத்தர் இடைஞ்ச பண்ணிகிட்டே இருக்கார். இந்த இடைஞ்சலை நான் எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு கவலைப்பட்டு இருப்பீங்க. அது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போகிறது. சஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6வது ஸ்தானத்துக்கு ரோகஸ்தானம் சத்ருஸ்தானம்னு பேர். அந்த சத்ருஸ்தானத்தில் குரு பகவான் பார்வை பதியும் பொழுது இடைஞ்சல் செய்த மேலதிகாரி அவர் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடுவார். அப்பாடான்னு ஒரு பெருமூச்சு கிடைக்கும். ஆரோக்கிய ரீதியான பல பக்த கொடிகள் ஸ்கின் டிசீஸில் பாடுபட்டிருக்காங்க, படாத பாடுபட்டிருக்காங்க. அந்த ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. வம்பு வழக்கு வியாஜ்யங்களில் இருந்த பக்த கொடிகளுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போகிறது. கன்யா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம், தாய்வழி சொந்தங்கள் மூலம் முன்னேற்றம், வம்பு வழக்கு வியாஜ்யங்களில் வெற்றி, கடன் தொல்லையில் தவித்துக் கொண்டிருந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான மாற்றங்கள் இவைகள் ஏற்பட்டாலும் உங்களது ராசிக்கு சதுர் சப்தம ஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது பணியாற்றக்கூடிய இடங்கள்ல ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. சில பக்தர்களுக்கு நீங்க ரொம்ப பர்ஃபெக்டா இருந்திருப்பீங்க, உங்க வேலையை சரியா செஞ்சிருப்பீங்க, யாரோ ஒருத்தர் செஞ்ச தவறு உங்க மேல பதியறது. அப்போ அந்த சமயத்தில் நான் பர்ஃபெக்டாக செஞ்சுருக்கேன், இது யார் செஞ்சாங்கன்னு ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. இப்போ உங்கள் மேலே ஒரு மேலதிகாரி சத்தம் போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சைலண்ட்டாக இருங்க. ஏன்னா நீங்கள் பதில் பேச பேச தான் அவளுக்கு கோபம் வர்றது. நீங்கள் சைலண்ட்டாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்காத விதத்தில் ஒரு அனுகூலம் உங்களுக்கு ஏற்பட போகிறது. அதனால அவர்கள் தவற உணரக்கூடிய சந்தர்ப்பங்களை பகவான் கொடுப்பார். இதில் உங்களுக்கு ஒரு பெரிய அனுகூலம் என்னன்னா, சனி பகவானும் ராகு பகவானும் உங்களுக்கு ஃபேவரான பிளேஸில் இருக்கார். அதனால இப்போ தசமஸ்தானம் சொல்லக்கூடிய 10ல் குரு வராரே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்கோ. நீங்கள் இந்த பீரியடில் 2 விஷயம், 2 ரகசியத்தை சொல்லி கொடுக்குறேன். இதை நீங்கள் சின்சியராக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ராப்ளத்துலேருந்து தாண்டி வந்துடலாம். அந்த ப்ராப்ளத்தை ஒரு இடத்துல ஒரு ஆறு இருக்குது, அந்த ஆறை நீங்கள் தாண்டணும். அப்போ ஆறை தாண்டணும்னா என்ன செய்கிறோம்? அந்த இடத்துல இருக்கக்கூடிய பாலத்தை பார்க்குறோம். பாலம் இல்லைன்னா போட் இருக்கான்னு பார்க்குறோம். இந்த மாதிரி நம்ம இப்போ அந்த இடத்துல ஓடக்கூடிய நதிங்கிறது ப்ராப்ளம். அந்த இடத்துல மேலே இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய வழிகளில் அந்த பிரிட்ஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கறது. அதனால நீங்கள் ஆறை பார்த்துண்டு அப்படி நின்று இருக்காதீங்க. எழுத்தாப்புல அழகிய பாலம் இருக்குது, அந்த பாலத்தில் உங்களை அழைச்சிட்டு போகிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதை நீங்கள் தாண்டி வந்துட்டீங்கன்னா அந்த ப்ராப்ளத்தை தாண்டிடலாம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க, ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல பேசாதீங்க, முடிஞ்சால் மௌனம் இருங்க, வியாழக்கிழமையில விரதம் இருங்க. இப்போ நம்ம குரு பகவானுடைய திரு உருவ படத்தை உங்கள் பேக்கெட்டில் வச்சுக்கோங்க, அல்லது உங்கள் செல்ஃபோனில்
உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து குரு பகவானுடைய திருவுருவ படத்தை வச்சுக்கோங்க. காலம்பரை எழுந்தோடனே அந்த குரு பகவானை பாருங்கோ. மகான் சேஷாத்ரி சுவாமிகள் திருவுருவ படத்தை வீட்டில் மாட்டி வையுங்கோ. அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். குரு பகவானை நீங்கள் ஆசிரிக்க இன்னைக்கு காலம்பரை ஏந்தோன்னு நீங்கள் குருவை பார்த்துட்டேன்னா அந்த குரு என்ன பண்ணுவார்னா, இன்னைக்கு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரப்போகிறதோ அதை உங்ககிட்ட வராமல் அவர் உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துருவார். வியாழக்கிழமையில் விரதம் இருப்பது, குரு பகவானை வழிபடுவது, ஒரு முறை ஆலங்குடி சென்று தட்சிணாமூர்த்தியை வணங்கி வருவது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். துல்லியமான துலா ராசி பக்த கொடிகளே, துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த குரு பெயர்ச்சி அருமையான அமைப்பு கொடுக்கிறது. உங்களது ராசிக்கு 3, 6 அதிபதி குரு. அவர் 9வது ஸ்தானமாக இருக்கக்கூடிய பாக்யஸ்தானத்தை நோக்கி பிரவேசிக்கின்றார். பொதுவாக குரு பகவான் 2வது ஸ்தானம், 5வது ஸ்தானம், 9வது ஸ்தானம், 11வது ஸ்தானம் இவைகளெல்லாம் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கிறார். அப்போ 9வது ஸ்தானத்துக்கு குரு பகவான் வரும்பொழுது 3, 6 அதிபதி பாக்யஸ்தானத்துக்கு வரும்பொழுது நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் பெறலாம். ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் எஜுகேஷனில் நீங்கள் எதிர்பார்த்த குரூப்பு கிடைக்க போகிறது. இந்த நீட் எக்ஸாமினேஷனை பிளான் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் எதிர்பாராத வெற்றிகள் நாடி வரப்போகிறது. சில பக்தர்கள் எனக்கு இந்த குரூப் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த குரூப் கிடைக்க போகிறது. மாணவர்கள் எதிர்பார்க்கிறத விட அதிக விழுக்காடுகள் மதிப்பெண்கள் பெற திட்டமிடுங்கள். இளைஞர்கள் வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள், நல்லா படிச்சிருக்கேன் சுவாமி, ஹார்ட் ஒர்க் பண்ண தயார், எனக்கு வேலை கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்க போகிறது. அதே போல் திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள், உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருமணம் ரீதியான முயற்சிகள் துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போகிறது. பிள்ளைப்பேறு வேண்டி தபஸ் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போகிறது. ப்ரமோஷன் ரீதியான முயற்சிகள், நீங்கள் ஏதோ ஒரு சாதனை பண்ணிட்டு இருக்கீங்க, ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல நீங்கள் எதிர்பார்த்த ப்ரமோஷன் கிடைக்க போகிறது. சாதனையாளர்களுக்கு நல்ல வெற்றிகள் கிடைக்க போகிறது. வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போகிறது. உங்களுக்கு 2 பெனிஃபிட் இந்த குரு பெயர்ச்சியில். 9வது ஸ்தானத்தில் குரு பகவான் பிரவேசிக்கின்றார். உங்களது ராசி மேலேயே குரு பகவானுடைய பார்வை பதிகிறது. கடந்த காலத்தில் மனசில் இருந்த கவலைகள்லாம் நீங்க போகிறது. அதே போல நீங்கள் எதிர்பார்த்த வகையில் குழந்தைகளுடைய வெற்றிகள் நாடி ஓடி வரப்போகிறது. ஒரு பெரிய ப்ராஜெக்டுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த முயற்சி சக்சஸை கொடுக்க போகிறது. முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வை பதிகின்றது. இந்த சமயத்தில் உங்கள் மனசை தளர விடாதீங்க. எந்த ப்ராஜெக்டை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீங்களோ, எந்த முயற்சியை ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்கீங்களோ, உங்கள் மனசை டைவர்ட் பண்ணுறதுக்கு நிறைய தகவல்கள் காதில் விழும். துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த குரு பெயர்ச்சி மூலம் 2 விதமான அனுகூலங்கள் ஏற்பட போகிறது. ஒன்று, பாக்யஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறது. 2வது, உங்கள் ராசி மேலேயே குரு பகவான் பார்வை விழறது. உங்களது ராசிக்கு 3, 6 அதிபதி பாக்யஸ்தானத்தை சஞ்சரிக்கும் பொழுது அபரிமிதமான முன்னேற்றங்கள். ஏதோ ஒரு பெரிய விஷயத்துக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த முயற்சி அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போகிறது. பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் பார்வை பதிகிறது. பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் அப்படிங்கக்கூடிய பெயர்கள்லாம் பஞ்சமஸ்தானத்துக்கு உண்டு. அப்போ ஜென்மாந்திர ரீதியாக இந்த ஜென்மாவில் நீங்கள் எதை சாதிக்க வேண்டுமோ, எதை பெற வேண்டுமோ, எதை அடைய வேண்டியுமோ அவைகளை எல்லாம் பெற போறீங்க. அப்போ உங்களது ஜனனகால ஜாதக ரீதியாக அனுகூலமான ஸ்தானங்கள் நடைபெறும் பொழுது அபரிமிதமான முன்னேற்றங்கள், குழந்தைகளுடைய முன்னேற்றம் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. தெய்வீக ரீதியான முயற்சிகள் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. குலதெய்வம் எது என்று தெரியாதவர்களுக்கு குலதெய்வத்தினுடைய தரிசிக்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்க போகிறது. இந்த காலகட்டங்களில் துலா ராசி சார்ந்த பக்த கொடிகள் சரியான விகிதத்தில் திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. இருந்தாலும் சதுர்பஞ்சமஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது குழந்தைகளுடைய நடை உடை பாவனைகளை கவனிப்பது, குழந்தைகளுடைய முன்னேற்றம் ரீதியான விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்துவது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். வியாழக்கிழமையில விரதம் இருப்பது, மகான்களை தரிசிப்பது,
சித்தர் ஆலயங்களை தரிசிப்பது அபரிமிதமான அனுகூலம், வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். விருச்சிகம் நுழைந்தால் விருத்தியாகும் என்று சொல்லிக்கேற்ப விளங்கக்கூடிய விருச்சிக ராசி பக்த கொடிகளே, விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு மனசுல ஒரு வினா, ஒரு ஐயப்பாடு, ஒரு குழப்பம். குறிப்பாக ஜோதிட ஆர்வலர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி பகவான் சஞ்சரிக்கிறார். அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறாரே. குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது நமக்கு பாதகங்கள் ஏற்படுமா அப்படிங்கக்கூடிய ஒரு வினா. ஆனால் ஒரு சூக்ஷ்மத்தை நாம் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம். அஷ்டமஸ்தானத்திலே குரு பகவான் சஞ்சரிப்பது என்பது பிரதிகூலமான அமைப்பாக இருந்தாலும் விருச்சிக ராசிக்கு 2-5 அதிபதி. இந்த 2-5 அதிபதி அட்டமஸ்தானத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது இரண்டாவது ஸ்தானமாகிய தன வாக்கு குடும்பஸ்தானத்திலே குரு பகவான் பார்வை பதிகின்றது. குடும்பங்கள்ல மகிழ்ச்சி பெருகும், ஆனந்தம் பெருகும். வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் சொந்த வீடுக்கு வரத்துக்கு பிளான் பண்ணுவீங்க. வீடு கட்டின்னு இருக்கக்கூடியவர்கள் முழுமைப்படுத்த முடியவில்லையே, கடக்கால் போட்டு பல ஆண்டுகள் ஆகிறதே அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு அந்த வீட்டை எப்படியாவது முழுமைப்படுத்தி கிரகப்பிரவேசம் பண்ணலாமா அப்படின்னு திட்டமிடுவேன். குழந்தைகள் மூலம் சுப செய்திகள் நாடி வரும். விரயஸ்தானத்தில் குரு பகவான் பார்வை பதிகின்றது. சுபமான, மங்களகரமான, மகிழ்ச்சிகரமான செலவுகள். சில சமயங்களில் இந்த 12வது ஸ்தானத்தில் குரு பகவான் பார்வை பதியும் பொழுது 12வது ஸ்தானத்திற்கு விரயஸ்தானம் அப்படின்னு பேர். ஆனால் குரு பகவான் சுப கிரகம், அப்போ சுபமான விரயங்களை கொடுப்பார். இந்த சுப விரயங்கள் அப்படிங்கிறது வீடு கட்டுறது, குழந்தைகளை மேல் படிப்பு படிக்க வைக்கிறது, குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகளை பண்ணுறது, அசையா சொத்துக்கள் வாங்கிறது, இந்த போல சுபமான மங்களகரமான வைபவங்கள். அதே போல ஆலய ரீதியான செலவுகள், ஆன்மீக ரீதியான செலவுகள். நிறையா ஆலயங்கள் கட்டணும்னு நினைச்சிட்டு இருப்பேன், ஆலயங்களுக்கு திருப்பணிக்கு உதவணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அவைகள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும். சில பக்தர்கள் திருப்பணி ரீதியான முயற்சிகள் கூட அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். சதுர்ஸ்தானத்துல குரு பகவானுடைய பார்வை பதிகின்றது. தாயினுடைய ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள். தாய் சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வரும். ரொம்ப நாளா ஆறுது, தாய் வழி சொந்தங்களை பார்த்து ரொம்ப நாளா ஆறுது, திடீர்னு சந்திப்பீங்க. அவர்களுடைய அன்பு, ஆதரவு, உதவி உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அஷ்டமஸ்தானத்தை நோக்கி குரு பகவான் கடந்து வரும்பொழுது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கங்க. குறிப்பாக கால் சம்பந்தப்பட்ட, பாதம் ரீதியான வலிகள், வயிறு சம்பந்தப்பட்ட, உணவு ரீதியான சத்தான சரிவிகித உணவுகள். அதே போல இந்த above 40 இருக்கக்கூடியவர்கள் உணவு கட்டுப்பாடுகள், பிபியை மெஷர் பண்ணிங்க, பிளட் சுகர் மெஷர் பண்ணிங்க. உடம்புக்கு எதெல்லாம் ஒத்துக்காதுன்னு சொன்னாங்களோ அதெல்லாம் சாப்பிட வேண்டாம். ஆரோக்கியமான உணவு எவைகள்லாம் சாப்பிடணும்னு சொல்றாங்களோ அவைகளை மட்டும் சரியான விகிதத்தில் சாப்பிடுங்க. ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க. தசமஸ்தானத்தில் கேது பகவான் கடந்து வருகின்றார். விநாயகப் பெருமான் வழிபாடு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். விநாயகர் அகவலை பாராயணம் பண்ணுங்க. தடைகளுக்கெல்லாம் விடைகள் கிடைக்கும். கடந்த காலத்தில் இடையூறு செய்தவர்களை அடையாளம் காணக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். நேற்று வரை உங்க கூடவே இருந்து உங்களுக்கு குழி பறிச்சவனெல்லாம் அடையாளம் கண்டுபிடிச்சிருவீங்க. அதனால இந்த காலகட்டத்தை நீங்க கஷ்டமான காலம் அப்படின்னு சிந்திப்பதை விட ஒரு அனுபவத்தை இறைவன் உங்களுக்கு கொடுக்க போறார். உங்க எழுத்தாப்புல நாக்கில் தேனை தடவிண்டு பேசி உங்களுக்கு இடைஞ்ச பண்ணவங்களெல்லாம் அடையாளம் காட்ட போறார். அதனால நல்லவர்கள் யாரு, உங்களுக்கு இடையூறு செய்தவர்கள் யாரு என்ற அடையாளத்தை சிந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களது வாழ்க்கையில கடந்த காலத்துல நீங்கள் கடந்து வந்த பாதையில உங்களோடு பயணித்து உங்களுக்கே பள்ளம் பறித்த நபர்களை எல்லாம் அடையாளம் காணக்கூடிய சந்தர்ப்பங்களை குரு பகவான் உங்களுக்கு அருள் புரிய போகின்றார். விநாயகர் அகவல் பாராயணம் செய்வது நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். தன்னம்பிக்கையை தன்னகத்தே உடைய தனுர் ராசி பக்த கொடிகளே, தனுர் ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு அருமையான மாற்றங்கள். உங்களது ராசி நாதன்
1-4 அதிபதி சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். அவருடைய பார்வை உங்க ராசி மேல பட போறது. ஆரோக்கிய ரீதியான இடர்பாடுகள், தலைவலி, கால்வலி, வயிற்று வலி, என்னன்னு தெரியல, அவ்வளவு பாடு. இப்ப ஆரோக்கியத்துல நல்ல மாற்றங்கள் ஏற்பட போறது. லாபஸ்தானத்துல குரு பகவான் பார்வை பதிகின்றது. உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானத்துல குரு பகவான் பார்வை பதிகின்றது. உங்களது தொடர் முயற்சிகள் அனுகூலத்தை கொடுக்க போறது. சகோதர சகோதரிகளுடைய அன்பு ஆதரவு அனுகூலத்தை கொடுக்க போறது. சகோதர சகோதரிகள் ரீதியாக இருந்த மனக்கசப்புகள் பாசமாக மலர போறது. குறிப்பாக மூத்த சகோதரர்களுடைய அன்பு ஆதரவு ஆசீர்வாதங்கள் அனுகூலத்தை கொடுக்க போறது. நல்ல முன்னேற்றங்கள் மகிழ்ச்சி கொடுக்க போறது. மாணவ செல்வங்களுடைய கல்வி முன்னேற்றம் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போறது. பிள்ளைப்பேர் வேண்டி தபஸ் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு சுப செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. தொடர் முயற்சிகள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போறது. வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. ஏதோ ஒரு விஷயத்தை பல மாதங்களாக பல ஆண்டு காலமாக முயற்சி செய்த உங்களுக்கு அபரிமிதமான ஒரு முன்னேற்றம் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது. தனுர் ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு உங்களது ராசி நாதனுடைய ஆசீர்வாதங்கள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுத்தாலும் உங்களது பள்ளி ஆசிரியர்கள், கல்லூரி பேராசிரியர்கள் இவர்களை சந்தித்து அவர்களுடைய ஆசீர்வாதங்களை பெறுவது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். மகத்தான மகர ராசி பக்த கொடிகளே, மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு மனசுக்குள்ள ஒரு வினா. 6வது ஸ்தானத்துக்கு குரு பகவான் வராரே, உங்களது ராசிக்கு 3-12 அதிபதி. சஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6வது ஸ்தானத்துக்கு வரும்பொழுது அனுகூலத்தை கொடுப்பாரா அப்படின்னு ஒரு டவுட், ஒரு சந்தேகம் எழறது. கவலைப்படாதீங்க. தசமஸ்தானத்துல குரு பகவான் பார்வை பதிகின்றது. தொழில நல்ல முன்னேற்றம் ஏற்பட போறது. சுய தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு கடந்த காலத்துல இருந்த தொய்வுகள் நீங்க போறது. புதிய புதிய தொழில் யுக்திகள் தோன்ற போறது. விரயஸ்தானத்துல குரு பகவான் பார்வை பதிகின்றது. சுபமான மங்களகரமான மகிழ்ச்சிகரமான செலவுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய, வீடுகள் மனைகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போறது. குடும்பங்கள்ல மகிழ்ச்சிகரமான வைபவங்களை நடத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போறது. உங்களை பொறுப்பேற்று நடத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்க போறது. குடும்பஸ்தானத்துல குரு பகவான் பாதை பதிகின்றது. புதிய இடமாற்றங்கள், அதாவது நீங்க நேற்று வரைக்கும் ஒரு வீட்டில் இருந்தீங்க, இப்போ ஒரு இடமாற்றம். இந்த இடம் வேற இடத்துல ஒரு வீடு வாங்கலாமா, பழைய இடத்தை வித்துட்டு ஒரு புதிய இடம் வாங்கலாமா, பழைய பொருளை கொடுத்துட்டு புதிய பொருள் வாங்கலாமா, அது குடும்பத்துக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வகைகள்ல அமைய போறது. தன வாக்கு குடும்பஸ்தானத்திலே குரு பகவான் பார்வை பதிவது மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் இருந்தாலும் வாக்கு ஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேசுங்கள். யாரிடத்துலையும் ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க. நான் உண்மையை பேசுறேன், யதார்த்தமா பேசுறேன், அந்த கருத்துக்களை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உங்களுடைய சூழ்நிலைகளை அனுசரித்து செயல்படுவது, வாக்குறுதிகள் கொடுப்பதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். விட்னஸ் சிக்னேச்சர் போடுவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். விநாயகப் பெருமான் வழிபாடு செய்வது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். திருவலஞ்சுழி சென்று விநாயகப் பெருமானை வழிபடுவது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். என்றும் நிறை குடமாய் திகழக்கூடிய கும்பராசி பக்த கொடிகளே, கும்பராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு அருமையான அனுகூலத்தை கொடுக்க போறது. ராகு கேது பெயர்ச்சியின் போதும் எங்களுக்கு அனுகூலம் ஏற்படலையே. வாக்கிய பஞ்சாங்க ரீதியாக கும்பராசியிலேயே சனீஸ்வர பகவான் சஞ்சரிக்கிறாரே, எங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் வருமா என்று எதிர்நோக்கி கொண்டிருந்த கும்பராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த குரு பெயர்ச்சி அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போறது. உங்களது ராசிக்கு தன லாபஸ்தானாதிபதி 2-11 அதிபதி பஞ்சமஸ்தானத்தை கடந்து வருவது அருமையான அமைப்பு.
இந்த 5வது ஸ்தானத்தில் குரு பகவான் பிரவேசிப்பது என்பது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசிக்கு கிடைக்கும். அதிலும் கும்பராசிக்கு ஒரு தனிச்சிறப்பு. 2-11 அதிபதி. 2வது ஸ்தானம் என்பது தன வாக்கு குடும்பஸ்தானம். 11வது ஸ்தானம் என்பது லாபஸ்தானம். இது கும்பராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு தனிச்சிறப்பு. அப்ப தனம் என்று சொல்லக்கூடிய பொருளாதாரம், லாபம் என்று சொல்லக்கூடிய 11வது ஸ்தானம், இரண்டுக்குமே அதிபதி குரு பகவான் தான். அப்ப பொருளாதாரம் தனம் வரும்பொழுது லாபம் வரணும், லாபம் வரும்போது தனம் வரணும். அந்த இரண்டுக்கும் அதிபதி குரு பகவானாக இருந்து அவர் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5வது ஸ்தானத்தில் பிரவேசிப்பதும் உங்க ராசி மேலேயே குரு பகவான் பார்வை பதிவதும் அருமையான அமைப்பு. நீங்க எந்த ஏஜ் குரூப்ல இருந்தாலும் ஒரு டெவலப்மெண்ட், ஒரு growth, ஒரு சக்சஸ் இவைகள்லாம் உங்கள்கிட்ட வரப்போறது. குறிப்பா இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஜுகேஷன்ல ஒரு ட்ரமாண்டஸ் growth. இப்போ +2 எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் ரிசல்ட் வந்துட்டு இருக்கு. மாணவர்கள்லாம் நிறைய விழுக்காடுகள் மதிப்பெண் வாங்கியிருக்காங்க இல்லையா? அதை நீங்க பாருங்களேன். இந்த கும்பராசி சார்ந்த குழந்தைகளுக்கு ஒரு ட்ரமாண்டஸ் growth ஏற்பட்டிருக்கும். தன லாபஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது பாக்யஸ்தானத்திலே குரு பகவான் பார்வை பதிகின்றது, லாபஸ்தானத்திலே குரு பகவான் பார்வை பதிகின்றது, உங்களது ராசி மேலேயே குரு பகவான் பார்வை பதிகின்றது. நீங்கள் எதிர்பார்த்த எண்ணங்கள், அதாவது நினைத்தது நடக்கும். ஆனா நீங்க நல்லதையே நினைக்கணும். அதே போல அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த வெற்றிகள் நாடி வரும். நேற்று வரை பகை பாராட்டியவர்கள் நட்புக்கரம் நீட்டுவார்கள். தந்தையினுடைய அன்பு, ஆதரவு, ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். தந்தை வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி வரும். பொருளாதாரத்தில் எதிர்பாராத விதத்தில் ஒரு growth கிடைக்கும். மூத்த சகோதர சகோதரிகளுடைய அன்பு, ஆதரவு, அனுகூலத்தை கொடுக்கும். வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்தில் ஒரு ட்ரமாண்டஸ் growth கிடைக்கும். இனி நம்மால் இந்த வாழ்க்கையை வாழ முடியுமா என்று சிந்தித்தவர்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்ற தன்னம்பிக்கையை பெறுவீர்கள். அதை உங்களுக்கு குரு பகவான் கொடுக்க போறார். கும்பராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய இந்த அருமையான சந்தர்ப்பத்தை திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். இறைவனது தனிப்பெரும் கருணை வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். பண்பாக பேசி பண்பாக பழகக்கூடிய மீன ராசி பக்த கொடிகளே, மீன ராசிக்காரர்கள்லாம் அப்படியே சோர்ந்து போயிருக்காங்க. அவங்களுக்கு 6வது ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது பகவான் ஒரு ஸ்திர ஞானத்தை கொடுக்கறதுனால வாழ்க்கை அப்படின்னா என்ன, இன்பமும் துன்பமும் கலந்ததுதான வாழ்க்கை. ஆஃப்டர் எவரி ஹாப்பினஸ் கம் மிசரிஸ், மிசரிஸ் அண்ட் ஹாப்பினஸ் ஆர் சைக்ளிக் ஃபங்க்ஷன் என்று அவர்களே தேற்றி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு இருக்கும் பொழுது உங்களது ராசிக்கு சதுர்ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுப்பாரா? 1-10 அதிபதி நிச்சயமாக கொடுக்க போறார். எப்படி சுவாமி? 4வது ஸ்தானத்தில் குரு பகவான் பிரவேசிப்பது என்பது அனுகூலத்தை கொடுக்க ஜோதிட ரீதியான தகவல்கள் என்ன இருக்கு. சதுர்ஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பது என்பது அனுகூலத்தை கொடுக்குமா என்ற வினா எழுந்தாலும் உங்களது ராசிக்கு அட்டமஸ்தானம், தசமஸ்தானம், சயனஸ்தானத்தில் குரு பகவான் பார்வை பதிகின்றது. கடந்த காலத்தில் கஷ்டம் தாங்காமல் இனி நம்ம என்ன செய்யறது அப்படின்னு கவனித்தவர்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போறது. நல்ல கும்பி இருட்டு காட்டுக்குள்ள கல்லு முள்ளு பாதையில கண்ணை கட்டி நடந்து வந்தவங்களுக்கு ஒளி கிடைக்க போறது. இனி நமது வாழ்க்கை இவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சவாளுக்கு வாழ்ந்து காட்டுவோம் என்ற தன்னம்பிக்கை ஏற்பட போறது. குறிப்பாக வயசுல பெரியவாளுக்கெல்லாம் ஒரு அபரிமிதமான ஒரு தன்னம்பிக்கையை குரு பகவான் கொடுக்க போறார். தசமஸ்தானத்திலே குரு பகவான் பார்வை பதிகின்றது. நிச்சயமாக உங்களுக்கு தொழில் ரீதியான இடமாற்றம் ஏற்படலாம். எந்த வேலையில் இருந்தாலும், எந்த சுய தொழில் செஞ்சாலும், அட்லீஸ்ட் ஆஃபீஸ்லையாவது ஒரு சேர் இங்கேருந்து அங்கே மாறுவீங்க, டெஃபினட். ஆனால் அந்த இடம் மாற்றம் கூட உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்க போகிறது. அந்த செக்ஷனுக்கு வந்தோடனே உங்களை எல்லாரும் அன்பாக வரவேற்க போகிறாங்க. இவ்வளோ நாள் அக்குமுலேட் ஆகியிருந்த
சப்ஜெக்டை நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க. இந்த இவ்வளோ வேலையை நீங்கள் எப்படி சார் இப்படி முடிச்சிங்க அப்படின்னு பாராட்ட போகிறாங்க. அதே போல் 12வது ஸ்தானத்தில் குரு பகவான் பார்வை பதிகின்றது. சுப செலவுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள். இந்த சுப செலவுகளை செய்யும் பொழுது தாராளமாக செய்யுங்க, கவலைப்படாதீங்க. நேற்றுக்கு பகவான் கொடுத்துருக்கான், நீங்கள் செலவு செய்யறதுக்காக தான் கொடுத்துருக்கான், நாளைக்கு கொடுக்க போகிறான். அதனால சுபமான செலவுகள் உங்களுக்கு மனசில் ஒன்று தோணுதா? இந்த பையனுக்கு எக்ஸாமுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அந்த குழந்தை படிப்புக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு ஏழை எளிய தம்பதிகளுக்கு திருமணங்கள் செஞ்சு வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆலயங்களுக்கு தாராளமாக கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? நம்ம இவ்வளோ கொடுத்தா என்ன நினைப்பா, அதெல்லாம் நினைக்காதீங்க. இந்த சுவாமிக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்களா, உடனே கொடுத்துருங்க. அதுலேயும் ஒரு குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லித்தரேன். 12வது ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். எங்கேயாவது கருங்கல் சம்பந்தப்பட்ட திருப்பணிகள் நடக்கக்கூடிய ஆலயங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவிகள் ஜென்மாவா காப்பாற்றும். அதனால மனசுக்குள்ள தோன்றக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்ணுங்கோ. குரு பகவானுடைய பார்வை உங்களை காப்பாற்றும். மகான் சேஷாத்ரி சுவாமிகளை வழிபடுங்கள், வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள். நல்வாழ்த்துக்கள். அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும். அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும். மாணவ செல்வங்கள் நன்னா படிங்கோ. நன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல தொழில், நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும். நல்ல தொழில், நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற குழந்தைகளுக்கு நல்ல இடத்துல திருமணம் சித்திக்கட்டும். நல்ல திருமணம் ஆன குழந்தைகளுக்கு சந்தான பிராப்தி கிடைக்கட்டும். இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம், சந்தோஷம், ஆனந்தம் எங்கும் நிலவட்டும். அனுகிரகத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ.